மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பாபநாசம் தொகுதியில் அம்மாப்பேட்டை வட்டாரத்தில் மேல குறுக்குப்பேட்டில் ஒரு அரசு துணை சுகாதார நிலையம் வாடகை கட்டிடத்தில் நீண்ட காலமாக இயங்கி வருகிறது. அந்த ஊர் மக்கள் சொந்த இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டுவதற்காக இடத்தை தானமாக 2/3/2006 வழங்கியிருக்கிறார்கள். 19 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தானம் வழங்கப்பட்ட அந்த இடத்துல அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் அமைத்து தருவதற்கு, புதிதாக கட்டித் தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் 8713 துணை சுகாதார நிலையங்களில் ஏறத்தாழ 1500 துணை சுகாதார நிலையங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று தானமாக வழங்கப்பட்ட அந்த நிலத்தில் முன்னுரிமை அடிப்படையில் மிக விரைவில் புதிய துணை சுகாதார நிலையம் ஒன்று அரசின் சார்பில் கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் RCS திட்டப்படி மகப்பேறு உதவியாளர் ஆயா என்று அழைப்பார்கள். அவர்களுக்கு மாத ஊதியம் வெறும் 1500 ரூபாய் தான் தரப்படுகிறது. தாய்மார்கள் எல்லாம் சிறப்பாக மகப்பேறு உதவிகள் பெற்றிட அந்த ஆயாக்களுக்கு வழங்குகிற 1500 ரூபாயை கருணை பார்வையோடு 5000 உயர்த்தி தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாதம் ஒன்றுக்கு 2-3 பிரசவங்கள் மட்டுமே நடைபெறுகிற மருத்துவமனை. அதில் அந்த ஆயாவுக்கு வேலை எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும். எனவே இது தமிழ்நாடு முழுக்கவும் இருக்கிற ஒன்று என்பதை தங்களின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி சுமார் 40 ரூபாய் பணம் ஒதுக்கி பிரமாண்ட முறையில் கூடுதல் கட்டணம் கட்டப்பட்டு வருகிறது. அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பரிந்துரை செய்த மாவட்ட மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை ஆயத்துறை அமைச்சர்களுக்கும் தொகுதி மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்த மருத்துவமனைக்கு முத்தமிழறிஞர் முதல் தொகுதியான குளித்தலை தொகுதியை அந்த மருத்துவமனை சிறப்பாக கட்டப்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனைக்கு முதல் கலைஞர் அவர்களை பெயரை சூட்டப்படுமா சூட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அதை நிறைவேற்றி தருவார் என்பதை தங்கள் மூலம் கேட்டறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலில் தேர்தல் களத்தில் நின்ற தொகுதி குளித்தலையில் தற்போது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒன்று தரம் உயர்த்தப்பட்டு கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு கலைஞரின் பெயர் சூட்டப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 167. மாண்புமிகு உறுப்பினர் திரு தாமோதரன், மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய